ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில் நாங்கள் தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு பூச்சிக்கு வந்துட்டு ஒரு வேண்டுதல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வேண்டுதலை முடிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பழனியில் இன்னொரு நாள் பழனி போகிற வீடியோ ஒன்று, இது வந்து அடுத்த வீடியோ. இப்போ வந்து பூச்சியும் அவங்க அப்பாவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நானும் எங்கள் அம்மா தாமரை பின்னாடி வந்துட்டுருக்கோம். தாமரையும் வந்து பூமுடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மேற்கொண்டு வீடியோவை பார்க்கலாம். இது தாங்க பழனியில் மொட்டை அடிக்கிற இடம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஏன்டா வீடியோ இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு யாராவது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான பதில் இதுதான். பட் அதுக்கு முன்னாடி எங்கள் புஜ்ஜி பாப்ஸ் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படிங்கிற சில ஃபோட்டோஸை காமிச்சிடுறோம். அதை பார்த்துருங்க. இப்போ நம்ம மொட்டை அடிக்க போகிறோம். எல்லா பொருட்களும் வாங்கிட்டோம். ஓகே, எங்கடா பதில் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பதில் வந்து இதுதாங்க வேலை. அதனால் என்னால் எடிட்டிங் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த கேப்பில் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தாமரை பூமுடி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. பூமுடி கொடுக்குறதுக்கான ரசீது எல்லாமே வாங்கிட்டு வந்து அப்புறம் பிளேடெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பிளேடெல்லாம் வாங்கி இவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். இவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க பூமுடி இப்போ எடுத்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஹைட்டு நம்ம வேணுங்கிறத சொல்லி அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. நாமளும் அழாமல் உட்காந்து பூமுடி கொடுத்துட்டு அப்படி. ஆனால் எங்கள் புஜ்ஜி பாப்ஸ் பண்ண சேட்டை இருக்குது. நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. கதறுன்னு கதறிட்டான். இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? எனக்கே படுகு வருது. என்ன கொடுமை தெரியுமா? எண்ணெயை மொட்டை அடிக்க சொல்லி ஒரே அழுகு. அதை ஏன் கேட்குறீங்க? பட்டாத பாடுபட்டு தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் மொட்டை அடிக்க வச்சுருக்கோம். இதில் என்னென்னா நான் மொட்டை அடிக்கவே வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க அம்மா தான் ஒரு வேண்டுதல்னு சொல்லி மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க. இந்த மொட்டை அடிக்கிறதுல எங்கள் புஜ்ஜி பாப்ஸுக்கு உடன்பாடே கிடையாதுங்க. கத்தி கதறி கூச்சல் போட்டு மொட்டை அடிச்சார். ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உட்கார வச்சு மொட்டை அடித்தோம். ஆனால் அப்பையும் அழுக. அந்த அழுகையில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தால் கேமராவை தட்டி விட்டாங்க நம்ம பயபுள்ள. கடுப்பு தான் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, குழந்தைய கன்வின்ஸ் பண்ணணுமே. ஏன்னா நம்ம சைடும் தப்பு இருக்குல்ல. அவனை கன்வின்ஸ் பண்ணி மொட்டை அடிக்க வைக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. பட் இந்த விஷயங்கள்லாம் சௌமி தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுவா. அப்படி கொஞ்சம் நம்பிக்கையில் இதெல்லாம் பண்ணுவா. அப்படி பாருங்கள், தட்டி விட்டுட்டானே ஃபோன் போச்சேன்னு மனசுக்குள்ளே பக்குன்னு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சௌமி அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு நான் வெளியே போயிட்டேன். ஏன்னா நான் இருந்தால் புஜ்ஜி ரொம்ப அழுவார். அதனால் ஆனால் பாருங்கள், மொட்டை அடித்ததுக்கப்புறம் அந்த பழனி முருகனே இறங்கி வந்த மாதிரி அழகாக இருப்பான் புஜ்ஜி. ஆனால் அதை சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. மொட்டை அடித்தாவே அவனுக்கு பிடிக்கும். நம்ம வந்து இப்போ ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். காவடியெல்லாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் கிளம்புறதுக்கு வந்துட்டு புஜ்ஜி குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் வந்து அதை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போய் அந்த காவடி வந்து பிடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். இந்த காவடி ஒரு ஸ்பெஷல் காவடிங்க. இந்த காவடி பார்த்திங்கன்னா 25 வருஷமாக இவங்க இந்த காவடி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க அதில் நம்மளும் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு தான். பாருங்கள், நாங்களாம் கும்கான் நடந்து வந்துட்டுருக்கோம். நம்ம ஆட்கள் நம்ம சந்திச்சிட்டோம். அதோ அவங்களாம் காவடி எடுத்து ஒரு ஆட்டம்லாம் ஆடி இதுவும் இந்த பாவப்பட்ட ஜீவன் தான் நம்ம தாமரை. நம்ம தாமரையும் முருகனுக்கு மாலை போட்டு இந்த காவடி தீர்த்தத்தை நம்ம புஜ்ஜியோட தலையில் வைக்கணும்னு சொல்லி சௌமியோடைய அவங்க அம்மா அப்பா 2 பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் பழனி போனது பங்குனி உத்தரவுங்கிறனால பயங்கர சூடாக இருந்தது. புஜ்ஜி பாப்ஸ்னால நடக்க முடியல, கால் சூடாக இருக்குன்னு சொன்னார்னு சொல்லி நான் தூக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ பழனி மலை ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி வர்றது நம்ம சௌமி தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க அம்மா வந்துட்டுருக்காங்க. பழனி மலையை ஆனால் ரொம்ப சீக்கிரம் ஏறிட்டாங்க இந்த முறை. இவங்க 3 பேரும் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. ஆனால் நான் உட்காரல. அதுக்கான காரணத்தை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்களேன். உட்கார மாட்டேன். ஓஹோ, உட்கார்ந்தா டயர்ட் ஆயிடும். ஒரு 20 நிமிஷம் 21 நிமிஷத்தில் நாங்கள் மலை ஏறிட்டோம். அப்புறம் ஏறினதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரசாதங்களை வாங்கிட்டு வந்தாங்க. சௌமியோடைய அம்மா பொங்கல், அப்புறம் இன்னொன்று என்ன வாங்கிட்டு வந்தாங்க, புளியோதரை வாங்கிட்டு வந்தாங்க.
நாங்கள் இறங்கும்போது வேற ஒரு படியில் இறங்கினோம். தரிசனம் சிறப்பாகவே முடிஞ்சதுங்க. ஏறும்போது ஒரு வழியும் இறங்கும்போது ஒரு வழியும் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருந்தது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் ஈஸியாக இறங்கலாம். பட் இறங்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த செங்குத்தாக இருக்கிற படி வழியாக தான் நாங்கள் இறங்கணும். அதுவும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ உட்காந்துட்டேன். நம்ம ஊருக்காரங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போட்டாங்க, அப்புறம் டின்னர் தான் போடுறாங்க. ஆனால் மதிய உணவு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழனியில் சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டோம். அதுதான் மெயினாக சாப்பிட்டோம். புஜி பாப்ஸ் எப்பயுமே நமக்கு ஃபேவரட்டான பரோட்டா சாப்பிட்டாரு. கொஞ்சம் வாய் கொளறேன், கண்டுக்காதீங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் சிப்ஸ் வாங்குகிற இடம். அவர் பாருங்களேன், சூப்பராக அந்த பனானாவை பீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. அவர் எப்படி பீல் பண்ணுறாருங்கிறத நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நாங்கள் எப்போ பழனி வந்தாலும் இந்த கடையில் தான் சிப்ஸ் வாங்குவோம். அதனால் அந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு சௌமியோடைய அம்மா சொன்னாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். சிப்ஸு அப்புறம் கொஞ்சம் அல்வா இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம திருநீர் வாங்கிட்டு இருக்கோம். திருநீர் வாங்கிட்டு நம்ம மண்டபத்துக்கு திரும்பி வந்தோம். இங்கே நமக்கு இரவு உணவு கொடுத்தாங்க. இவங்க சாதாரணம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, தீர்த்த காவடி. எங்கள் ஊருக்காரங்க, அதாவது கொங்கம்பாளையத்தை சார்ந்தவங்களும் அப்பையம்பட்டியை சார்ந்தவங்களும் சேர்ந்து தான் இந்த காவடி விழாவை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முருகனோட அருளும் எங்களோட சப்போர்ட்டும் என்றைக்குமே இருக்கும். பழனி மலை ஏறி இறங்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய், see you.